அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். வாழ்க்கையில் தோற்று போனாலும் மீண்டும் அந்த ஜாதகர் எழுந்து வந்து விடுவாரா? தோற்று போயிட்டார், நல்லா இருந்தவர் வாழ்க்கையில் என்ன சொன்னா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் சூழ்நிலையால் அவர் என்ன சொன்னார்னா எல்லாத்தையும் இழந்துட்டார், நடுத்தருவுக்கு வந்துட்டார். அப்படி நடுத்தருவுக்கு வந்த பிறகும் அவர் எந்திரிப்பாரா அப்படின்னு ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியுமா? கடைசியாக எங்கே வருவாங்க? ஜோதிடத்தில் தான் வருவாங்க. அந்த மாதிரி வருகின்ற நபர்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் நன்றாக இருந்தால் மீண்டும் அவர் என்ன சொன்னால் ஒரு தன்மைக்கு இல்லையா எந்திரிச்சு வந்துட்டேயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய அமைப்புக்கு அவர் வருவாரா அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் என்னன்னா, அதாவது ஒரு மனிதன் கெட்டுப்போனாலும் மீண்டும் மீள்வதற்குண்டான ஒரு பாவம் அப்படிங்கிறது மூணாம் பாவம். மூணாம் பாவம் என்பது சுயமுயற்சி. மூணாம் பாவம் என்பது சுயமுயற்சி. எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த மூணாம் பாவத்தில் போய் உங்களுடைய லக்னாதிபதி உட்கார்ந்துட்டான்னு வைங்க, உங்களுக்கு யாருக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் கிங். லக்னாதிபதி லக்கணத்திற்கு 3 உட்கார்ந்தால் அவர் என்னைக்கு இருந்தாலும் சுய முயற்சியால் அவர் என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். இந்த 3ஆம் இடம் என்பது ஒரு உபஜயஸ்தான். 3, 6, 10, 11 என்பது ஒரு உபஜயஸ்தான். உபஜயஸ்தான்னா ஜெயிக்க வைக்கக்கூடிய ஸ்தானம். இந்த இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் நமக்கு வெற்றி உண்டு. 3, 6, 10, 11. அப்போ என்ன சொல்றான்னா, நம்மளுடைய லக்கணத்திற்கு 3 எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்க. லக்கணத்துக்கு 3 இந்த லக்கணத்திற்கு 3 லக்கணத்தில் இருக்கலாம், லக்கணத்துக்கு 3 இருக்கலாம், லக்கணத்துக்கு 5 இருக்கலாம், லக்கணத்துக்கு 9 இருக்கலாம், லக்கணத்துக்கு 11 இருக்கலாம். அப்போ லக்கணத்திற்கு 3 லக்கணத்தில் இருக்கலாம், லக்கணத்திற்கு 3 3 இருக்கலாம், 3 5 இருக்கலாம், 9 இருக்கலாம், 11 இருக்கலாம். இவர்கள் கீழே விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க, ஜெயிச்சிருவாங்க. அப்போ இப்படி நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். அப்போ என்ன சொன்னோன்னா, 3ஆம் இடம் என்பது சுயமான ஒரு முயற்சியில் இவங்க யார் பேச்சையும் இந்த மாதிரி உங்களுடைய 3 லக்கணத்தில், உங்களுடைய லக்கணத்தில், உங்கள் லக்கணத்துக்கு 3, உங்கள் லக்கணத்துக்கு 5, உங்கள் லக்கணத்திற்கு 9, 11 இருந்தால் 100% என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த 3ஆம் இடம் என்பது கழுத்து. இந்த 3ஆம் இடம் என்பது கழுத்து. அப்போ இந்த 3 3ஆம் இடத்தில் இருப்பவரை நாம் வெற்றி பெற வைக்கணும் இல்லையா? 3ஆம் இடத்திற்குரியவர் தான் என்ன சொன்னான்னு ஒரு பெரிய சுயமுயற்சியால் வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு கிரகம் என்பது தெரிஞ்சு விட்டது. அவர்கள் லக்கணத்திலேயோ, லக்கணத்துக்கு 3, 5, 9, 11 இருந்தால் அவர்கள் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுது. அப்போ
இவர் என்ன செய்யணும்? இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கழுத்து பகுதிக்கு கண்டிப்பாக ஒரு செயின் போடணும், இல்லைன்னா மாலை ஒரு மாலை போட்டுக்கணும். ஏதாவது ஒரு மாலை கண்டிப்பாக போடணும். அப்போ கழுத்தில் வந்து ஏன் செயின் போடுறோம் அப்படின்னா 3ஆம் இடம் வேலை செய்யும். ஏன் எல்லாருமே என்ன சொன்னா கழுத்தில் ஒரு ருத்ராட்ச மாலையோ உள்ள ஒரு செயினோ ஏதோ ஒன்று போட்டிருப்பதற்கு காரணம் 3ஆம் இடம் ஃபங்க்ஷன் ஆகும். அந்த சுயமுயற்சி அவங்க இழக்க மாட்டாங்க. வெறுங்கழுத்தோடு இருக்கக்கூடாது. ஒரு சின்ன குழந்தைகளுக்கு கூட என்ன சொன்னா ஒரு 10th படித்து ஒரு 11th 12th போகும்போது கூட இந்த குழந்தைகளுக்கு என்ன செஞ்சிருவாங்கன்னா கழுத்தில் ஒரு செயின் போட்டு விடுவாங்க. அது ஏன் என்று சொன்னால் அந்த குழந்தையை வெற்றி பெற வைக்கும். அப்போ இந்த 3ஆம் இடத்தை ஒரு மனிதன் வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படின்னா எப்பயுமே என்ன சொல்கிறாங்க, எப்போ கோயிலுக்கு போனாலும் சாமிக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு வரும். இவங்க எல்லாம் இவங்க என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? மாலையை வாங்கி போட்டு அங்கேருந்து ஒரு மாலை வாங்காத போட்டது அந்த ஆளுக்கு, அந்த ஆள் திருப்பி நம்ம கொடுக்க வேண்டாம். அது இன்னொருத்தன் போட்ட மாலை அதை வாங்கக்கூடாது. போட்டது தான். கொடுக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம், நம்ம காரியம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். எந்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு மனிதன் கோவிலுக்கு நித்தமும் போனாலும் சேர்த்தான் ஒரு செவ்வரளி மாலையை என்ன சொல்கிறான்னா 20 ரூபா தான் சொல்லுவான். படக்கடை அந்த கோயிலில் வாங்கி போட்டுட்டு வந்துடுங்க, உங்கள் காரியம் சக்ஸஸ் ஆகிடும். 3ஆம் இடம் என்பது வெற்றி. அப்போ எந்த ஒரு ஜாதகத்திலும் இந்த 3ஆம் இடத்திற்கு உண்டான கிரகம் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த நபருக்கு ஜோதிடம் பார்க்க வந்தார் என்று சொன்னால் தன்னம்பிக்கை கொடுங்க, நல்ல தன்னம்பிக்கை கொடுங்க. அவர் கண்டிப்பாக ஜெயித்துட்டு என்ன செய்வார்னா உங்களுக்கும் என்ன சொல்கிறார்னா பார்த்து நன்றி சொல்வார். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு 5000 போட்டு விட்றாரு. நான் எப்பயுமே யார்கிட்டையுமே இனாமாக எந்த ஒரு இதுவும் எனக்கு வாங்குறதுக்கு பிடிக்காது. காரணம் அது அவங்க சந்தோஷத்தில் என்ன சந்தோஷத்தில் போடுறாங்க, என்ன கஷ்டத்தில் போடுறாங்க, எதுக்காக போடுறாங்க. நமக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு என்ன பணம் வாங்கினோம்னா அது பிரச்சனை இல்லை. அப்போ சென்னையிலேருந்து சுரேஷ்குமார்னு ஒருத்தர் போடுறாரு. நான் திரும்ப கால் பண்ணுங்க சார் அப்படின்னா அவர் ஃபோனே பண்ணலை. இன்றைக்கி தற்செயலாக ஃபோன் பண்ணுறாரு. போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பார்த்தேன், என் பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருந்தா, இப்போ அரசாங்கத்தில் அப்பாயின்மெண்ட்டு கிடச்சி இந்த 2 நாளையில் ஜாயின் பண்ண போகிறாங்க, அந்த சந்தோஷத்தில் உங்களுக்கு போட்டேன் அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு பெண் படித்த பெண் அரசாங்கத்தில் வேலையில் நுழைவது என்பது அவங்களுடைய முயற்சி. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன சொன்னா நீங்கள் காசு கொடுத்து பார்த்தீங்க, ரொம்ப நன்றி, எனக்கு எதுக்கு இது சன்மானமே வேண்டாம் அப்படின்னு. இல்லை சார், எனக்கு நான் போட்டேன், அதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், எனக்கு ஒரு மோதிரம் வேணும் அப்படின்னாரு. சரி சார், நான் இந்த நீங்கள் போட்ட 5000க்கு நான் மோதிரம் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அது போட்டோம், எனக்கு மோதிரம் வேணும் அப்படின்னு. சரி, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வெற்றி என்பது என்ன சார் சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்குறோம், அவங்க சக்ஸஸ் ஆகணும். அதற்கு நம்ம ஜாதகத்தில் 3ஆம் இடம் நல்லா இருக்கும். என்னுடைய 3 கூட ஒரு 9ல் நான் எதை எடுத்தாலும் ஜெயிச்சிருவேன். இது பெருமைலாம் கிடையாது, எதை எடுத்தாலும் ஜெயிச்சிருவேன். என்கிட்ட யார் ஒரு காரியம் சொன்னாலும் ஜெயிச்சு கொடுத்துருவேன். ஆனால் நான் சொல்கிறத அவங்க கேட்கணும். அவங்க சொல்கிறது நான் இன்றைக்கு வரைக்கும் கேட்டதை யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்க. வீட்டில் இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான். என்னுடைய லக்கணத்திற்கு 3 கூட ஒரு 9ல் போய் என்ன சொன்னாலும் கோணம் ஏறிட்டார். அப்போ கோணம் ஏறும்போது நான் எந்த இடத்துல போனாலும் என்ன சொல்கிறேன், எனக்கு என்று ஒரு மரியாதை கண்டிப்பாக இருக்கும். எந்த ரூபத்தில் வந்தாலும் என்ன சார் நான் ஜெயிச்சிருவேன். அது காரணம் என்ன சார், என்னுடைய 3 கூட 9ல் என்னுடைய லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 3ல். அப்போ லக்கணாதிபதி 9 கூட 9ஆம் இடத்துல இருக்கிற அந்த 3 கூட பார்க்குறாரு, இடம் கொடுத்தவனை பார்க்குறான். அப்போ எப்படி இருக்கும்? காலையில் வரும்போது என்ன சொன்னா ஒரு தன்னம்பிக்கையோட மட்டும்தான் வருவேன். நான் காலையில் எப்பயுமே என்ன சொன்னேன்னா ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு மட்டும் ஒரு சின்ன மாலை வாங்கி போட்டு வருவேன். வாக்கிங் போகும்போதே மாலை வாங்கிட்டு வருவேன். போய் போட்டு ஒரு சின்ன பன்னீர் பாட்டில் என்ன சார் அபிஷேகம் பண்ணதுக்கு கொடுத்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவேன்.
காரணம் கழுத்தில் மாலை போடப்படும். ஏன்னா நம்மளுடைய லக்னாதிபதி என்ன சொன்னால் லக்கணத்துக்கு 3ல், லக்கணத்துக்கு 3 கூட ஒரு 9ல். இந்த மாதிரிலாம் ஜாதகம் பார்க்க படிங்க. படித்தீங்கன்னா நீங்கள் இலகுவாக வெற்றி பெறலாம். அது என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் செய்கிற வேலைக்கு வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து படக்குன்னு கொடுத்துரும். எத்தனை மனிதர்கள் எதுக்கு இந்த இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் ஒரு அமைதியாக ஒரு இந்த இந்த ஒரு எல்லாருக்கும் புரியணும், எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு பேசுகிறேன். கமர்ஷியலெல்லாம் கிடையாது. நமக்கு கடவுள் வந்து கொடுப்பார். நம்மளுடைய முயற்சிக்கு வந்து அவர் கொடுத்துருவார். நம்ம எதுக்கு பயப்படணும்? வரீங்களா? சந்தோஷமாக வாங்க, சந்தோஷமாக சரி பண்ணித்தாரு. நான் எழுதக்கூடிய மந்திரங்கள் வந்து என்ன சொல்கிறேன், நான் வந்து அழகாக சொல்லிக் கொடுப்பேன். என்ன கர்மாங்கிறத சொல்லிடுவேன் கரெக்டாக. அதுக்குண்டான ஃபினிஷிங் பாயிண்ட்லாம் சொல்லி கொடுத்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வழிபாடு பண்ணுங்கள். 100% வந்து என்ன சொன்னால் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. அதற்கு காரணம் ஜோதிடத்தை வந்து ரொம்ப நுணுக்கமாகவே படித்தது தான் காரணம். ரொம்ப நுணுக்கமாக படிக்கணும். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குறேன். அந்த வீடியோவில் பேசுகிற நபர் வந்து என்ன சொன்னால் பெரிய டேலண்டடாக பேசுகிறார். ஒவ்வொரு திதிக்கும் தப்பாக வந்து என்ன சொல்கிறான், நான் வந்து திதி தேவதைகளை சொல்கிறேன். என்னடா கர்மம்! இதையும் வந்து என்ன சொன்னான்னா, அதாவது என்ன சொன்னான்னா, ஒரு பொருளை வந்து என்ன சொல்கிறான்னா பாலிஷ் பண்ணிட்டா வந்து அந்த பொருள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மரத்தில் வந்து என்ன சொன்னான்னா அகத்திக்கம்பு முருங்கை மரத்தில் வந்து கட்டில் செஞ்சுட்டு அதுக்கு பெயிண்ட் வந்து என்ன சொன்னான்னா வந்து தேக்கு மரம் பெயிண்ட் கணக்காக இருக்கிற மாதிரி அடிச்சிட்டாப்புல அது தேக்கு மரம் ஆயிராது. அப்போ நாம் பேசுகின்ற ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லலான்னா கரெக்டாக இருக்கும். ஒரு ரொம்ப இடங்களிலேருந்து ஜோதிடர்களே பார்ப்பாங்க. திதியை வைத்து விதியை வெல்லலாம். ஓகே, திதியை வைத்து விதியை வெல்லலாம். உங்களுக்கு திதி சூனியம் என்பது வளர் வரைக்கும் ஒன்று தான், தேவை வரைக்கும் ஒன்று தான். அதில் அந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் திதி தேவதைகள் என்பது வளர் வரைக்கு வேறு இருக்கிறார்கள், தேவை வரைக்கு வேறு இருக்கிறார்கள். அவர் எல்லாத்துக்கும் ஒன்று தான் அப்படிங்கிறார். நவமி திதிக்கு வந்து அதிதேவதை சூரியனுங்கிறார். என்ன கர்மண்டா! இப்படியெல்லாம் பேசும்போது அவர்களை வந்து என்ன சொன்னா யூடியூப்பில் வச்சு பேட்டி எடுக்கிறார். அப்போ எதிராளிக்கு சரியாக தெரியலன்னு தானே அர்த்தம். அடித்து விட்றார். என்ன அப்போ அது சரியில்லை. பேசுனா கரெக்டாக நாளைக்கு அவன் புக்கை வச்சு ரெஃபர் பண்ணான்னு வைங்க, கரெக்டாக இருக்கணும். அப்புறம் தான் வந்து அந்த பேச்சுக்கு மரியாதை. இல்லைன்னா கலைவாணி வந்து என்ன சொன்னான்னு நம்மளை வந்து என்ன சபிச்சிருவா பார்த்துக்கிட்டு. அதனால் எந்த ஒரு விஷயம் இப்போ நானே 3ஆம் இடத்தை பற்றி பேசுகிறேன்னா இந்த 3ஆம் இடத்திற்கு உண்டான கிரகத்தை வைத்து வந்து வெற்றி பெற முடியும். எவனும் தோற்று போயிட்டானா வந்து 3ஆம் இடத்து கிரகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3ஆம் இடத்து கிரகம் நான் சொல்கிற மாதிரி லக்கணத்துலேயோ, லக்கணத்துக்கு 3லேயோ, லக்கணத்துக்கு 5லேயோ, லக்கணத்துக்கு 9லேயோ, லக்கணத்துக்கு 11லேயே இருந்து விட்டால் அவனை டியூன் பண்ணி தூக்கி விட முடியும். அவன் ஜெயிச்சிருவான். முயற்சி விடமாட்டான். வெற்றி பெற்று விடுவான். இந்த 3ஆம் இடத்தில் வந்து என்ன சொன்னா வந்து 3ஆம் இடத்தில் லக்கணாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால், லக்கணாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால், லக்கணாதிபதி வந்து என்ன சொன்னான்னா வந்து 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால், லக்கணாதிபதி 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் அவர் ஊரை விட்டு காலி பண்ணால் தான் அவருக்கு யோகம். லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து லக்கணாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால், அல்லது லக்கணாதிபதி 3 தொடர்பு கொண்டால் அவர் ஊரை விட்டு காலி பண்ணி வந்த பிறகுதான் அவருக்கு யோகம். அது வரைக்கும் யோகம் கிடைக்காது. அதனால் வீழ்ந்தாலும் வாழ்க்கையில் எழ வைக்கக்கூடிய ஒரே கிரகம் 3ஆம் இட கிரகம். அந்த 3ஆம் இட கிரகம் லக்கணத்திலோ, லக்கணத்துக்கு 3லோ, லக்கணத்துக்கு 5லோ, லக்கணத்துக்கு 9லோ, 11லோ இருந்தால் கண்டிப்பாக உங்களை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து வெற்றி பெற வைக்கும். அதனால் 3ஆம் இடத்து கிரகம் என்று சொல்லக்கூடிய இது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தால் 3ஆம் இடம் என்பது கழுத்து. இறைவனுடைய கழுத்துக்கு நித்தமும்
மாலை வாங்கி போட்டு வாங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதெல்லாம் அனுபவம். டெய்லி என்ன சாப்பிட்டா வந்து பணம் வந்து நம்மளை தேடி வரும்னு ஒரு கணக்கு இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு அந்த வீடியோவை கடவுள் என்னைக்கு சொல்கிறாரோ, இங்கெல்லாம் என்னத்தை இருந்து சோறு இடியாப்பம்னு நினச்சிருப்பீங்க. அது ஒரு உணவு தான். அது எந்த உணவை சாப்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்படின்னு வந்து என்ன சொன்னாங்க வந்து சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லலை. ஏன்னா நான் அதை சாப்பிடாத அன்னைக்கு எப்படி இருந்தது, அதை சாப்பிடும்போது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது பரிச்சித்து பார்க்குறேன். பரிச்சித்து பார்க்கும்போது ஆமாம், நேற்று அதை சாப்பிடலை, பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் நலிவு, இன்னைக்கு சாப்பிட்டோம், அது பாட்டுக்கு இழுத்து கொண்டாந்து விட்டுரும். அப்போ 3ஆம் இடத்து கிரகத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொன்னான். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னான். 3ஆம் இடத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கணும். அது எந்த கிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எம்டி கட்டமாக இருக்கக்கூடாது. 3 கூடையவன் என்ன சொன்னால் லக்னத்தில் இருக்கலாம், 3ஆம் இடத்திலே இருக்கலாம், 5ஆம் இடத்தில் இருக்கலாம், 9ஆம் இடத்தில் இருக்கலாம், 7ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கலாம், 11ஆம் இடத்துல இருக்கலாம். ஆனால் 3ஆம் இடத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து லக்னாதிபதி உட்காரலாம், 5 குடையவர் உட்காரலாம், 3ஆம் இடத்தில் 9 குடையவர் உட்காரலாம், 3ஆம் இடத்தில் 11 குடையவர்கள் உட்காரலாம். உட்கார்ந்தால் இவர்களும் கண்டிப்பாக மேலே டாப் லெவலுக்கு வந்துடுவாங்க. ஆனால் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கழுத்தை நாம் வந்து என்ன சொல்லலாம்னா வெறுங்கழுத்தாக போடக்கூடாது. சில பேர் வந்து சட்டை கழட்டிட்டு நிற்பேன், கழுத்தில் ஒன்றுமே இருக்காது. கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா இன்னொரு சூத்திரமும் இருக்குது. லக்கணத்தில் புதன் இருந்தால் அவர்கள் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துக்குரியவர் யார்? புதன். அவர் லக்கணத்தில் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. உங்களுடைய லக்கண புள்ளி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் இருந்தாலும் உங்களுடைய 3 குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஜெயித்து விடுவீர்கள். அப்போ எப்பயுமே புதன் தான் காலபுருஷனுடைய உபஜெயஸ்தானம், 6ஆம் இடத்திற்குரியவர். அவர் லக்கணத்தில் இருந்தாலும் அவருடைய நட்சத்திரங்களில் உங்களுடைய லக்கண புள்ளி விழுந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னா பயப்பட வேண்டாம், ஜெயித்து விடுவீர்கள். ஆனால் எப்பயுமே இது ஒரு ரகசியமான விஷயம். தெய்வத்திற்கு வந்து தினம் மாலை வாங்கி போட முடிந்தால், அது விநாயகராக இருந்தாலும் போடுங்க, அம்மனாக இருந்தாலும் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சதுக்கு எங்கனையாச்சும் ஒரு ரோட்டு மேலே ஒரு பிள்ளையாக இருந்தாலும் ஒரு சின்ன மாலையை போட்டுட்டு என்ன சொல்லணும், பத்தி பொருத்திட்டு போங்க. உங்களுடைய 3ஆம் இடம் வந்து ஸ்திரமாக வேலை செய்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இழந்ததை எல்லாம் மீட்டுக் கொடுக்கக்கூடிய சக்தி 3ஆம் இடத்திற்குண்டான கிரகத்திற்கு தான் உண்டு. அந்த 3ஆம் இடத்தில் உள்ள லக்னாதிபதியும் போய் உட்காரலாம், 5 குடையவர் உட்காரலாம், 9 குடையவர் உட்காரலாம், 11 குடையவர் உட்காரலாம். இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடியை நாட்டி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்று கூறி பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.